தான் வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல, ஒப்பிடத்தக்கது அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளையினால அவ்வளோ போராட்டமா இருக்கலாம், மகனினால அவ்வளோ போராட்டம், மகளால் அவ்வளோ போராட்டம். ஐயோன்னு சொல்லி மகளை நினைச்சு மகனை நினைச்சு கவலைப்பட்டு உங்க உடம்பை கெடுத்துக்க வேண்டாம், உங்க மனசை கெடுத்துக்க வேண்டாம். அந்த பிள்ளைக்காக நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, அந்த பிள்ளைக்காக நீங்க உபவாசம் இருக்கிறீங்கல்ல, கர்த்தர் அந்த பிள்ளைக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பார், அந்த உபவாசத்தை கேட்பார். ஒரு நாள் பிள்ளை நீங்க ஜெபித்த ஜெபத்தின்படி உன்னதமான இடத்துல நிற்கும். அன்னைக்கு நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அன்னைக்கு நீங்க அவனுக்காக இன்னைக்கு ஜெபிக்கிறது மாதிரி ஜெபிக்கணும். அன்னைக்கு அந்த பிள்ளையினுடைய உயர்வை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும். அதுக்கு நீங்க பலனா இருக்கணும், நீங்க மனசு நல்லா இருக்கணும், உங்களுக்கு எந்த பலவீனமும் வரக்கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையிலே இந்த சூழ்நிலையில நம்ம ஜெபிப்போம். இந்த சூழ்நிலையில் நம்ம ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவரே நான் ஒரு நாள் இந்த சூழ்நிலையில் நான் தளர்ந்து போகக்கூடாது, நான் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கிற கண்மலையா இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே பாசு சொல்ற வார்த்தை இது உங்க வார்த்தையா நான் நினைக்கிறேன், உங்க வார்த்தையா நினைக்கிறேன். இந்த சூழ்நிலையில் நான் சோர்ந்து போகக்கூடாது. சொல்லுங்க, பலவீனப்படக்கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.